மேய்வான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றதை போகாமல் காற்றும் போவான் போகின்றதை போகாமல் காற்றும் கூவுவான் வந்து நின்றோம் கோது காலமுடைய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய 8ஆம் பாசுரத்தினால சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று ஒரு பாவையத்தனுடைய தோழி எழுப்புறாளாம் ஆண்டாள். அந்த பெண்ணினுடைய அழக பாவாய் அப்படின்னு அழைக்கிறான். இப்போ கூப்பிடுறாளாம் தன்னுடைய தோழியை, நீ எத்தனை அழகா இருக்க அப்படின்னு அவளுடைய அழக பெருமைப்படுத்துறா. இந்த ஊர்ல இத்தனை அழகு உடையவர்களை நான் பார்த்ததே இல்லையே, உனக்கு மாத்திரம் இந்த ஊர்ல இத்தனை அழகான ஒரு முகம் எப்படி வாய்த்தது? எங்களை எல்லாம் சிருஷ்டிச்ச கடவுள் தானே உன்னையும் சிருஷ்டி பண்ணினான், அவனுக்கு ஏன் இவ்வளவு வஞ்சனன்னு கேக்குறாளாம். அந்த தோழி இப்படி பார்த்துட்டே இருக்கா பெருமையோட. எல்லா உலகங்களையும் படைத்த பெண்களை காட்டிலையும் ஒரு பெண் அழகாக சிருஷ்டிக்கணும்னா அந்த பகவான் இதுக்கு எத்தனை பிரயாசப்பட்டிருப்பான், ஆசைப்பட்டிருப்பான், என்னென்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு படத்துல எழுதி அழகு பேதாமல் இருக்க மறுபடியும் கொஞ்சம் மாறி இருந்ததா மறுபடியும் மாத்துறாளாம் பகவான். அந்த அழகை இன்னும் கொஞ்சம் மாத்தி அந்த உடம்புக்கு தக்க கண்களையும் கை கால்களையும் யௌவனத்திற்கு தகுந்த அவயவ விசேஷங்களையும் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வரைக்கும் பார்த்து தன்னுடைய தாயாருக்கும் பத்னிக்கும் காமிக்கிறாராம் பகவான். இந்த அழகு போருமா, நன்னா இருக்கா அப்படின்னு. அங்கேயும் சர்டிபிகேட் வாங்கிட்டோ இந்த படத்திற்கு எழுதியிருக்கிற பெண் அப்படின்னு கொண்டாடக்கூடியவளுக்கு இந்த படத்துல இருக்கிறது போலவே உயிர் கொடுத்தா எத்தனை அழகா இருக்கும்னு பார்க்க அப்படி உயிர் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் போலும் ஒன்னு அப்படின்னு அந்த தோழி கிட்ட சொல்றாளாம் பாவாய் அப்படின்னு. மிக சௌந்தரியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கேம்மா உன்னுடைய அழகு, எப்படி இத்தனை அழகு உனக்கு வாய்த்தது, எதற்காக என்னை அழைக்கிறீர்கள் அப்படின்னு இந்த தோழி கேக்குறாளாம். என்ன எதுக்காக கூப்பிடுற? அம்மா உனக்கு மறந்து போயிட்டியா பாவாய் அழகியே, மறந்து விட்டாய், யமுனைக்கு நாம போய் ஸ்நானம் பண்ணி இந்த பகவான ஆராதனை பண்ண வேண்டாமா அப்படின்னு தன்னுடைய தோழிகள்கிட்ட பொழுது புலர்ந்தாச்சு, பொழுது விடிய விடிய உறங்கலாமோ, வா நம்ம அத்தனை பேரும் யமுனைக்கு போய் ஸ்நானம் பண்ணி இந்த பகவானை சென்று அடையலாம் அப்படின்னு சொல்ல அவ சொல்றா, வானம் கருத்து போச்சு, வானம் எப்படி இருக்காம் அப்படியே வெளுத்து கீழ்வானம் வெள்ளென்று அப்படிங்கிறா. கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெளுத்தாச்சு, பொழுது விழுந்ததற்கு இது அடையாளம்ங்கிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த பெண் பரிகாசம் பண்றா. சகிகளே, ராத்திரிக்கு 1 மணிக்கு பார்த்தாலும் கீழ்வானம் வெளுத்துதான் இருக்கு, இப்ப கார்த்தால ஆயிடுச்சு, நீங்க எப்படி சொல்றேன், பொழுது விழுந்தது நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு பரிகாசம் பண்ண, எப்படியம்மா ராத்திரி முழுவதும் வெளுத்திருக்கும், நீ சொல்றதே எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல, சரியா விட்டால் கேளுங்கள் நானே சொல்றேன், மேல்வானம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டம். ரொம்ப அழகா சொல்ற ஒரு ஓமானத்தோட. கீழ்வானம் வெள்ளென்று தானே, இப்ப மேல்வானம்ங்கிறது ஸ்ரீ வைகுண்டமாம், இந்த கீழ்வானம் அப்படிங்கிறது அதுக்கு கீழ் உள்ள லோகங்கள், அதிலும் கீழ்வானம்ங்கிறது இந்த பூமண்டலமா. இந்த பூமண்டலம் எப்பயுமே வெளுத்திருக்குன்னு இவன் ஏன் சொல்ற அப்படின்னா, மேலே நீ சொல்ல போறது எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு ஆசையோட சொல்லி கேட்க, கீழ்வானம் வெளுத்திருப்பதற்கு காரணம் மேல்வானமான பிரகாரத்துல ஸ்ரீமன் நாராயணனுடைய தேஜஸ்னால அப்படி பிரதிபலிக்கிறதா. மேல் அந்த அழகு, அந்த ஜொலி ஜொலிப்பு, அந்த தேஜஸ் அப்படியே மேல்வானத்திலேருந்து கீழ்வானத்துக்கு பிரகாசிக்க இந்த கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய வஸ்துகளும் அந்த லோகமே வெளுத்திருக்கும்படியான ஒரு பாவம் ஏற்படுறதா. அதனாலதான் பார்த்தேன் 24/7 எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கு, கீழ்வானம் வெளிச்சமா தான் இருக்கு. நான் ராத்திரியும் தான் பார்த்தேன், இப்ப இந்த கீழ்வானம் வெளுத்திருக்குங்கிறதுனால நீங்க இது அதிகாலைன்னு சொல்றேன்னு கேட்டதுக்கு அவ சொல்றா, ஸ்ரீமன் நாராயணன் தசாவதாரம் எடுத்து ஸ்ரீரங்கத்திலையும் திருவண்ணகரம் திருக்கண்ணபுரம் போன்ற 108 திவ்ய தேசங்களையும் நிலைத்திருந்து சேவை சாதிக்கிறதுனால ஸ்ரீவைகுண்டம் போல் என்னுடைய கீழ்வானமான பூலோகமும் வெளுத்திருக்கு அப்படிங்கிறார். அம்மா நீ சொல்வது போல் நாங்கள் எங்கள் மனசால கூட நினைக்காத ஒரு அழகான வேதாந்த விஷயத்தை நீ சொல்லிவிட்ட. சூரியன் அஸ்தமனமானவனே இருட்டு தெரியறது, ஏறக்குறைய 10 நாழிகை வரையில விழித்து கொண்டுதான் இருந்தோம், கடைசியா இப்பதான் சில சப்தம் கேட்டு விழுந்துடுத்து அப்படின்னு நினைச்சனோம். ஆமா நீ சொல்றது சரி, கீழ்வானம் வெளுத்து போச்சுங்கிறதுனால இல்ல,
சில சப்தங்கள் கேட்டது, அதனால பொழுது புலர்ந்தது, உதயமாகி விட்டது அப்படின்னு உன்னை எழுப்ப வந்தோம் அப்படிங்கிறான். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால், உண்மையிரூட்கணம் போயின யாவும் எழுப்பசும் போர் சுடர், எழுப்பசும் பொறுச்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி. பொழுது புலந்தாச்சுன்னு அத்தனை பேரும் சொல்ல இந்த பெண் சொல்றா, இன்றைய தினம் கிருஷ்ணாஷ்டமி, 16 நாழிகை வரைக்கும் நீங்கள் பார்த்த இருட்டு இருக்கும், அதற்கு மேல் சந்திர உதயம் அல்லவா, அந்த சந்திர உதயத்தினால கிழக்கு பக்கம் வெளுப்பா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, இப்ப ஒண்ணும் பொழுதெல்லாம் புலர்ல அப்படிங்கிறாள். உடனே இந்த பெண்கள் சொல்றா, சரி பொழுது புலர்ல நீ சொல்ற, ஆனா நாங்க பொழுது விழிஞ்சிருத்துங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்லட்டுமா? என்ன ஆதாரம்? எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தன கான், எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தன கான் அப்படின்னு அந்த தோள்கள் இந்த பெண்ணிடத்தை சொல்றா. இவ்வூரில் உள்ள எருமைகள் கூட்டம் கூட்டமா பனி நிறைந்த சிறிய அருகம்புல்லை மேய்கின்றன, வந்து பார் அப்படிங்கிறாளாம். அதற்கு இந்த பெண் சொல்றா, சகிகளே அவ எருமைகள் அல்ல, நான் வழியில தானே படுத்துட்டு இருக்கேன், இந்த வழியில தானே என் மேலே ஏறியா இந்த மிதிக்காம எருமைகளால போயிட முடியுமா? எப்படி போகும்? அவ என்ன எப்படி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கும்? வேணா உங்க ஊர்ல இருந்து வியாதியஸ்தர்கள் யாராவது மேய்ஞ்சுட்டே வந்திருப்பா, அதுதானே தவிர எருமை எல்லாம் ஒண்ணு மேல, எருமை மேய்ஞ்சா என் மேலதான் மேய்ஞ்சிருக்கும், அதை பார்த்து நீங்கள் எருமை கூட்டம் அப்படிங்கிறா அப்படின்னு ஒரு புடி பிடிக்கிறாளா அவருடைய தோழிகளை பார்த்து. ஐயோ பாவமே, நாங்கள் நிலா வெளிச்சத்தை சொல்லல, கிழக்கு வெளுத்துருத்து அப்படின்னது அருணோதயத்தினால வெளுத்த வெளுப்பதான் நாங்க கீழ்வானம் வெளுத்து ஆச்சுன்னு சொல்றோம். அந்த பெண் கேக்குற, கோது கலமுடைய பாவாய், கோது கலமுடைய அந்த பாவாய் இவர்கள்ட்ட கேக்குறாளாம். சரி ஆகட்டும், அருணோதயம் ஆயிடுத்து, இப்போ கீழ்வானம் வெளுத்தாச்சுன்னு சொல்றேன், நான் எதுக்காக கிளம்புன்னு சொல்றேன். இவ சொல்றா, பெரிய சபைகளிலேயோ கல்யாணம் கார்த்திகளிலேயோ உற்சாகம் உடையவர்கள் கலந்துனாதான், எப்ப பார்த்தாலும் ஒரு முசூடோட இருந்தா பேசாமையே யாருக்கு பிடிக்கும்? அந்த இடம் களையே கட்டாது இல்லையா? ரொம்ப சந்தோஷத்தோட கலகலன்னு இருந்தாலும் அந்த இடமே சபையே அப்படியே கலகலன்னு பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்போ நாங்கள்லாம் வெறும் இந்த பகவானை சேவிச்சா ஒன்னும் சந்தோஷம் இருக்காது. கோதுகலமுடைய பாவாயே, நீ வந்து எங்களோட சேர்ந்து ஆராதனை பண்ணினாதான் அந்த சபையே கலகலப்பா இருக்கும். அது போல் உற்சாகமான நீ இல்லாமல் நாங்கள் எத்தனை பேர் கிருஷ்ணனை பூஜை பண்ணினாலும், கிருஷ்ணனோட பேசினாலும் விளையாடினாலும் கிருஷ்ணனுக்கு திருப்தியே இருக்காது. நீ வந்தாதான் திருப்தியா இருக்கும். நாங்கள் கண்டது இல்லையா உன்னுடைய அந்த கலகலப்பான தன்மையா என்ன? உன் மேல் வைத்திருக்கும் அபிமானத்தினால நாங்க சொல்றோம், நீயும் வா, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பகவானை பூஜிப்போம். நீ வராமல் நாங்கள் மாத்திரம் போனால் அந்த பெண் ஏன் வரமில்லைன்னு குறிப்பா கேட்பானா கண்ணன். உன் மாயன் தானே, குறிப்பா கேட்பானாம் அந்த கண்ணன். நாங்கள் தலை குனிய வேண்டியிருக்கும், உன்னையும் அழைத்து கொண்டு போனால் எங்களிடத்திலும் அதிக பிரீத்தியை வச்சுப்பானாம். பாரு, இது அத்தனை பேரும் யாரையும் விடாம அழைச்சுன்னு வந்திருக்கான்னு, வர வேண்டியவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களா அப்படின்னு அவன் கேட்பானா. அப்ப எல்லாரும் வந்தாச்சுன்னு சொல்றதுக்கு, போவான் போகின்றாரே போகாமல் காத்து, நீ வந்து எண்ணிக்கொள், நீ வந்து பார்த்து யார் யார்களை அழைச்சுக்கணும் தீர்மானம் பண்றீ அவரவர்கள். இவ கேட்கிறா, சரி நான் வரேன், யார் யாருக்கு சொல்லியிருக்கேள் பகவானுக்கு பூஜை பண்றதுக்குன்னு கேட்க அவர்கள் சொல்றா, போவான் போகின்றாரே போகாமல் காத்து, நீ வந்து கேளு, நீ யார் யாரை பார்த்து டிக் பண்றியோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த பூஜைக்கு உண்டுன்னு சொல்ல, நீ வந்து தீர்மானி அப்படி இந்த சகிகள்லாம் அவருடைய தோழி கிட்ட சொல்றாளாம். எத்தனை இருந்தாலும் நாங்களே இந்த பகவான் நம்ம அத்தனை பேரும் ஆசையோட நீ சொல்லக்கூடியவர்களை நிச்சயம் பண்ணி கொண்டு இந்த பூஜையை பண்ணுவோம்னு சொல்ல, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுபவம் நமக்கு கிடைப்பதற்கான இதர தேவதைகளை யமுனைக்கு போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. கிருஷ்ணனை தவிர நான் யாரையுமே ஸ்மரிக்க மாட்டேன், ஸ்ரீ கிருஷ்ணனே என்னுடைய மனது நிறைந்தவன் அப்படிங்கிறாளாம் இந்த பெண். எங்கும் நிறை பொருளே பரம்பொருளே, எங்கும் நிறை பொருளே பரம்பொருளே, மங்கா நினதொளி என் மனது நிறைந்திட எங்கும் பரம் பொருளே. அந்த
ஸ்ரீ கிருஷ்ணனையே தான் என்னுடைய முதல்ல நான் ஆராதனை பண்ண மூர்த்தியாவும் பாவிச்சு எந்த பகவான் சுலபமா நான் அடைய முடியக்கூடியவனா இருக்கானோ, இலை, துளசி, புஷ்பம், ஆலம்பழம், தோயம், வெறும் ஜலம்னு எதை கொடுத்தாலும் அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாமா. இதை கொடுத்தாலும் அந்த பகவான் பிரீத்தியாவான் இல்ல. ஆசையோட அந்த பகவானுக்கு எதை சமர்ப்பணம் பண்ணாலும் அந்த பகவான் ஒரு சின்ன விஷயத்த கூட பெரிய உபகாரமா எடுத்துப்பான் அப்படிங்கிறாளாம். வனமாலி வாசுதேவ ஜெகன்மோகன ராதாரமணா, வனமாலி வாசுதேவ ஜெகன்மோகன ராதாரமணா, சசிவதனா சரசிஜ நயனா 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 ஜெகன்மோகன ராதாரமண, ராதாரமண 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 ராதாரமண, சசிவதனா சரசிஜ நயனா ஜெகன்மோகன ராதாரமண ராதாரமண ராதாரமண. இந்த பகவான இவர்கள்லாம் பாடுறார்களாம். மாவாய் பிடந்தானை அவன் தொண்டனுக்கு தொண்டு செய்ய வண்டி ஓட்டுறானாம். அதிலும் குதிரை ஓட்டக்கூடியவனா இருக்கான். குதிரைகளை குளிப்பாட்டி தீனி போட்டு வண்டியில கட்டி ஓட்டுறானாம் அந்த பகவான். யுத்தத்துல அர்ஜுனனுக்கு இடதுசாரி வலதுசாரியாக தேரோட்டும் போது 4 குதிரைகளுடைய கடிவாளங்களை கையில பிடித்து கொண்டு தன்னுடைய இஷ்டப்படி கெட்டியாக பிடிச்சுட்டு 4 குதிரைகளுடைய வாய்களையும் கடிவாளத்தில் உள்ள இரும்பு கம்பியை கடித்து கொண்டு வாயை திறக்கும்படி செய்தான் என்னுடைய கண்ணன். அவன் யாரா? மல்லரை மாட்டிய ஸ்ரீ கிருஷ்ணன் மல்லர் அப்படிங்கிறானாம். அப்போ துரியோதனன் முதலிய அக்கிரமசாலிகள் யுத்த நிபுணர்களான மல்லர்களாம். இவன் நல்ல சாத்வீகமான மல்லனா. மேலும் தபஸ்விகளான அதிவரிஷ்டமான மூர்த்தியும் பீஷ்ம துரோணாதி அத்தனை பேருக்கும் அனுகிரகத்தையே வாரி பொழியக்கூடியவனான அந்த பகவான் மாபக்தர்களான பாண்டவர்களுக்கு பத்னிய சபையில மானபங்கப்படுத்தும் போதும் ஓடி போன அனுகிரகம் வாய்த்து அவளுக்கும் அனுகிரகம் பண்ணின அந்த மல்லனம். முஷ்டிகாசூர சாணூர மல்ல மல்ல விசாரத குபலயா பீட்ட மர்தன காளிங்க நர்தனம் கோகுல ரக்ஷண சகல சுலக்ஷண தேவ கிருஷ்ண ஜன பால சங்கல்ப கல்ப கல்ப சத கோட்டி அசம பராபவம். அப்பேற்பட்ட கண்ணனம் சதா சர்வ காலமும் நாம விஸ்வரூப காட்சியோடு நான் அந்த கண்ணனை சேவித்து கொண்டே இருந்தா அந்த தெய்வ பிள்ளையே நம்முடைய மனசுல ரமிக்க கூடிய கண்ணன், அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய கண்ணன், சாஸ்வதமான முக்தி பெற அத்தனை பேரும் வேண்ட. கிழக்கு திக்கல ஆகாயம் வெளுத்தாச்சு, எருமைகள் புறம்போக்கு நிலங்கள்லாம் மெய்வதற்காக பரவலா போக எழுந்து உன்னை தவிர எல்லாரும் வந்தாச்சு, நோன்புக்கு நாம அத்தனை பேரும் தயாராகும், உன்னை கூப்பிடுவதற்காக உள்வாசல்ல நின்னு கொண்டு காத்திருக்கின்றோம். உற்சாகமான பெண்ணே நீ வந்தாதான் இந்த பூஜையை களகட்டும். கேஷிங்கிற குதிரையினுடைய வாயை பிளந்தவனும் முஷ்டிகன் முதலான மல்லர்களை அழித்தவனுமாகிய தேவர்களுக்கு முழு முதல் காரணனா இருக்கக்கூடிய அந்த பகவான நாம் அத்தனை பேரும் வேண்டி நம்முடைய குறைகளை நம்ம அந்த பகவான் கரைந்து ஏழைக்கு இறங்கி அனுகிரகத்தை வாரி பொழிய மாட்டானா. அத்தனை பேரும் வாங்கோ, நம்ம அந்த பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம் அப்படின்னு ரொம்ப அழகா தன்னுடைய பாசுரத்தின் வழியே ஆண்டாள் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறா.